ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கருவேப்பிலை துவையலுங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்புங்க. இதை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுக்கணுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, நல்லா ஒரு துண்டு இஞ்சி போடணுங்க. அதையும் நல்லா இதோட வறுக்கணும். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதையும் போட்டுக்கணும். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதை அலசி வச்சுருக்கேங்க. அதுவும் தேங்காய், ஒரு 3 பீஸ் தேங்காய், அதையும் போட்டுக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப வதங்கக்கூடாதுங்க, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். கொஞ்சம் பெருங்காயம் போடணுங்க. இந்த துவையலுக்கு தேவையான உப்பு இது போட்டு நல்லா ரொம்ப லைட்டாக வதக்கினா போதும். கருவேப்பிலெல்லாம் ரொம்ப வதங்கிடக்கூடாது, அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். ஸோ இது அந்த அளவுக்கு போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. இது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு, ரொம்ப 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 ஹெல்த்தி. டக்குன்னு செஞ்சிடலாங்க. இந்த அளவு கருவேப்பிலை வதக்குனிங்கன்னா போதும். நிறம் மாறக்கூடாது, இதுதான் கரெக்டானது. ரொம்ப முருவலாலாம் வறுக்கக்கூடாது. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி காமிக்கிறேங்க. இப்போ இதை அரைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், புளி, மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா வந்து உளுத்தம்பருப்பும் கருவேப்பிலையும் போட்டு அரைங்க. அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டே உளுத்தம்பருப்புலாம் போட்டிங்கன்னா ரொம்ப நைஸ் ஆகிட்டு நல்லா இருக்காதுங்க. அது கொஞ்சம் சட்னியே வந்து துவையிலே வந்து நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சாதாங்க நல்லாயிருக்கும் எப்போவுமே. அதனால் இது வந்து இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணி அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கருவேப்பிலை துவையல் ரெடி. இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் எல்லா சாதத்தோட இட்லி, தோசையோட எதுக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ் வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. இது நீங்கள் கருவேப்பிலை சட்னியோ மாதிரியே தெரியாது, ஒரு மாதிரி கசப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் சரியான அளவில் எல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.